ஆதி சபை வரலாறை, ஆதி சபை எப்படி வளர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டதான ஒரு புஸ்தகம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருந்து ஆரம்பித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் எப்படி ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனத்தின்படி எருசலேம், அதே போல யூதேயா, சமாரியா, பூமியின் கடையாந்திரங்கள் கடைசி பரியந்தம். அப்ப இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நமக்கு வாசிக்கும் போது தெளிவாய் எருசலேம்ல, அடுத்து யூதேயாவுல சுவிசேஷம் பரவுகிறதையும், அடுத்து சமாரியாவுல பரவுகிறதையும், அடுத்து பூமியின் எல்லைகள் கடைசி பரியந்தம் இந்த சாட்சிகளாய் தேவனுடைய வார்த்தை கொண்டு போய் சேருகிறதை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இப்படி பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு ஆணி வேராய் இருந்த ஒரு காரியம் அப்போஸ்தலர்களுடைய ஜெபம். அல்லேலூயா. இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 28 அதிகாரங்களிலும் ஜெபத்தை பற்றி வருகிறதை பார்க்க முடிகிறது. முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் ஒரு விரலூட்டி எண்ணக்கூடியதான ஒரு 3-4 அதிகாரங்கள்ல ஜெப ஆலயங்கள் இருக்கிறது. ஆனா குறிப்பிட்ட ஜெபங்கள் இல்லை. ஆனா இந்த 28 அதிகாரங்களிலும் ஜெபம் வருகிறது. அல்லேலூயா. அப்ப அவருடைய வளர்ச்சி, அவங்க அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் பின்புலம் ஜெபமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. நம்ம முதல் அதிகாரத்திலிருந்து எங்கெங்கெல்லாம் ஜெபம் வருதுன்னு ஒரு சிறிய தியானத்தை இந்த மாலை வேளை நம்ம முடிந்த வரைக்கும் எத்தனை அதிகாரங்கள் பார்க்க முடியுதோ நம்ம அத்தனை அதிகாரங்கள் பார்ப்போம். முதலாவது பார்க்கிறோம் 1 அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணப்படுகிறார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நீங்க 9 வசனத்துல 1 அதிகாரம் 9 வசனத்துல இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு, அதை சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்ன பிறகு, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்ப தொடர்ச்சியாய் வாசிக்கிறோம். இயேசுவானவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் வரப்போகிறவராய் இருக்கிறார் என்று வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு உடனே 12 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலையில் எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் என்றால் 7 நாட்கள். ஒரு ஓய்வு நாள் பிரயாணம். அப்ப 7 நாட்கள் பிரயாணப்பட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறாங்க. யாரும் சீஷர்கள் எல்லாம் திரும்பி வருகிறாங்க. அப்படி திரும்பி வந்து எங்க வருகிறாங்க? 13 வசனத்துல பாருங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலேமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலோதே எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த ஒலிவ மலையிலிருந்து இறங்கி எருசலேமுக்கு வருகிறாங்க. வந்த உடனே ஒரு மேல் வீட்டு அறையில தேவனுடைய சீஷர்கள், அதே போல இயேசுவின் தாயாகிய மரியாள், சகோதரர்கள் எல்லாரும் முதலாவது என்ன செய்யறாங்க? அவங்க ஜெபிக்க தொடங்குறாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவங்க என்ன பண்ணியிருந்தார்களாம்? தரித்திருந்தார்கள் என்று பாருங்க. தரித்திருந்தார்கள். ஏதோ ஜெபித்து விட்டு ஏதோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஜெபித்து விட்டு போகிறவர்களா இல்ல, அந்த ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்தவர்களாய், கான்ஸ்டன்டா அந்த இடத்திலே அவர்கள் தரித்திருந்தவர்களாய் பார்க்கிறோம். எதற்கு இந்த ஜெபம் அவர்களுக்கு தேவைப்பட்டது என்றால், முதலாவது காரியமாக
இப்ப யூதாசு என்ன பண்ணிட்டாரு, நாண்டு கொண்டு மரித்து விட்டார். 11 சீஷர்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க இங்க ஜெபத்தை தொடங்குறாங்க. தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனத்துல பாருங்க. ஆதலால் யோவான் ஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்கள் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, 2 பேரை தெரிந்தெடுக்கிறாங்க. இது 2 பேரை தெரிந்தெடுத்து என்ன செய்யறாங்க, எங்களை என்ன பண்றாங்க, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, ஒன்று கூடி தரித்திருந்து ஜெபிக்க தொடங்குறாங்க. தொடங்கிட்டு அடுத்தடுத்த காரியங்கள் என்ன செய்கிறாங்க, முதலாவது பணியாக தேவனுடைய சீஷர்களை இப்ப யூதாசு மரித்து விட்டார், ஆண்டு கொண்டு செத்துட்டார். இப்ப அவர் மரணத்துக்கு பிறகு ஒருத்தரை கொண்டு வருவதற்காக ஜெபம் பண்ண தொடங்குறாங்க. யாரை கொண்டு வர வேண்டாம், எங்களுக்கு அதை காண்பீங்க ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க என்று அவங்க ஜெபிக்க தொடங்குறதை பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர்கள் போலவே எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ஜெபம் இல்லாமல் நம்ம முடிவு எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை காண்பிக்கும்படியாக அவங்க ஜெபித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த ஜெபத்தின் பதிலாக என்ன நடக்கிறது, அடுத்த வசனத்துல பாருங்க. பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். 12வது அப்போஸ்தலராக மத்தியாவை என்ன பண்றாங்க, அவங்க சேர்த்துக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. இது அப்ப 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து போனதுல இருந்து தொடர்ச்சியாய் அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபத்துல உறுதியாய் தரித்து இருக்கிறாங்க. தரித்திருந்ததின் மூலம் தேவனுடைய ஊழியத்துல ஒரு சீசன் குறைவுபட்டதின் காரணமாக மீண்டும் ஜெபித்து அந்த இடத்தை அவங்க நிரப்புகிறதை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த காரியங்களோடு முதல் அதிகாரத்துல அவங்க ஜெபங்கள் நிறைவாகிறதை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்துல பெந்தகோஸ்தே என்கிற நாள் வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது, பெந்தகோஸ்தே என்ற நாள்னா 50வது நாள் தேவனுடைய உயிர்த்தெழுதல் இருந்து அவர் 40 நாள் அளவும் ஏசப்பா எங்க இருந்தார், அவர் இந்த பூமியில அவர் உயிர்த்தெழுந்த 40 நாட்கள் இங்க உலாவி கொண்டிருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் 50வது நாள்ல, பெந்தகோஸ்தே நாள்ல இவங்க எல்லாம் முறுமணமாய் அந்த மேல் வீட்டு அறையில கூடுகிறாங்க. கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சடுதியா என்ன உண்டாகிறது, 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. அல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷையினால, அக்கினி பாஷையினால பரிசுத்த ஆவியானவர் அபரிவிதமாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே இந்த முன்னாடி வசனங்கள் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல தான் பார்க்கிறோம். ஏசப்பா சொல்றாரு, 4-5 வசனங்களை படிக்கும்போது ஏசப்பா அவங்களை வாக்குத்தத்தமாய் சொல்லிட்டு போனதான காரியங்கள். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இப்ப தெரியுதா ஏன் சீஷர்கள் உடனே ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு போனாங்க? தேவனுடைய இந்த வாக்குத்தத்தம் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு போய் அங்க காத்திருக்கிறாங்க. சும்மா இல்ல, ஜெபத்துல காத்திருக்கிறது. அதெல்லாம் ஜெபத்துல தரித்திருந்தார்கள் என்று 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம்.
அதன் நிறைவாய், இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவாய் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அபரிவிதமாய் அந்த மேல் வீட்டு அறையில அவங்க கூடி ஜெபிக்கும் போது என்ன ஆகிறது? பரிசுத்த ஆவியானவர் அக்கினி பாஷைகள்னால, நவமான பாஷைகள்னால அந்த வீடு முழுவதும் நிரம்பிச்சு. அல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்துல இதுல கூட யார் இருக்கிறாங்க? ஆண்டவருடைய தாயாகிய மரியாளும் இந்த மேல் வீட்டு அறையில ஒருவரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் ஒரு பரிசுத்தவான் சொன்னார், மரியாளே பெந்தகோஸ்தையா மாறிட்டாங்க, ஆனால் மரியாளை சேவிக்கக்கூடியதான இன்னும் பல ஜனங்கள் இன்னும் கத்தோலிக்க ஜனங்களாவே இருக்கிறாங்க. மரியாள் கத்தரை தேடி சீஷர்களோடு வந்து ஜெபத்துல தரித்திருந்தாங்க பார்க்கிறோம். மேல் வீட்டு அறையில 120 பேர்கள் அவர்களும் ஒருத்தராய் பரிசுத்த ஆவியினால, பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டு 119 பேர் மட்டும்தான் நிரப்பப்பட்டாங்க. அப்படி போட்டிருக்கா. 120 பேரும் மரியாள் உட்பட, இயேசுவின் தாயாகிய மரியாள் உட்பட பரிசுத்த ஆவியானால நிரப்பப்பட்டாங்க. ஆனால் இப்ப கத்தோலிக்க சபைகள்ல இதை சொன்னா ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாங்க. அவங்க ஒரு பெந்தகோஸ்தே, மரியா ஒரு பெந்தகோஸ்தியா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வாங்களா? ஆனா உண்மையான சத்தியம் வேதாகமத்தில் நமக்கு தெளிவாகி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, மேல் வீட்டு அறையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் தெல்ல தெளிவாய் அவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப எல்லாமே நடக்கிற எல்லா காரியங்களுமே ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையாய் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஜபம் தான் காரணம். ஜபத்தை தவிர வேற எந்த ஒரு மந்திரமோ தந்திரமோ எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. இது என்ன நடக்குது? 42ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல நான் வேகமாக போகிறேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றவங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு போய் பிரசங்கிக்க ஆரம்பிச்சோன்னு 5000 பேர், 3000 பேர் என்று என்ன பண்ணப்படுறாங்க? தொடர்ச்சியாய் சந்திக்கப்படுறாங்க, தொடர்ச்சியாய் தொடப்படுறாங்க. இதற்கு பிறகு என்ன ஆகிறது? அப்போஸ்தலர்கள் என்ன நாங்களா உபதேசத்துல, அந்நியோன்யத்துல, அப்பம் பிக்குதத்துல, ஜெபம் பண்ணுதலிலும் என்ன பண்ணிருந்தாங்களா? உறுதியாய் தரித்திருந்தாங்க. அவங்களுடைய சீக்ரெட் ஃபார்முலாவே ஜெபம் பண்ணுதல்ல உறுதியாய் தரித்திருக்காங்க. நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் கிரியை செய்வார், நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் காரியங்களை நடப்பிப்பார். இதற்கு அச்சாரமாய் அடுத்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பாருங்க, ஜெபத்திற்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருந்தார்கள். ஜெப நேரமாகிய, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில். அப்ப ஜெபத்துக்கென்று அப்போஸ்தலர்கள் ஒரு நேரத்தை வைத்திருந்தார்கள். அந்த நேரத்துல எந்த வேலைகள் வந்தாலும், எந்த காரியங்கள் வந்தாலும் அவர்கள் செய்ய ஆயத்தமா இல்லை. அப்ப சரியாய் இந்த ஜெப வேலையாகிய இந்த 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறாங்க. அப்ப உங்களுக்கே தெரியும், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் அது பிறந்ததுல இருந்தே நடக்க முடியாத ஒரு மனுஷனை பார்க்கிறான். அப்ப அவன் தேவாலயத்துல இவர்களை பார்த்த உடனே அவன் பிச்சை கேட்கிறான். அப்ப என்ன சொல்றாங்க? வெள்ளியோ பொண்ணோ எங்களிடத்துல இல்லை, ஆனா நாங்க எங்களிடத்துல உள்ளதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாங்க? நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி. அப்ப அதிகார ஜெபத்தை செய்ய தொடங்குறாங்க. ஒரு ஜெபத்தை அந்த பிறவியிலிருந்து முடவனா இருக்கிறான், பிறவியிலிருந்து சப்பானியா இருக்கிறான், அவனை நோக்கி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய கால்கள், அவனுடைய சரீரம் முழுவதும் பலனடைகிறது. அவன் 8ஆம் வசனத்துல பார்க்கிறான், அவன் துள்ளி குதித்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களோடே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் பார்க்கிறான். அப்ப பாருங்க, ஜெபம் தான் உங்களுக்கு கிரியைகளை செய்கிறது.
கரெக்டா அந்த ஜெப வேலைக்கு போறாங்க. இப்படி ஒரு முடவனை பார்க்கிறாங்க. எங்களிடத்துல நீ எதிர்பார்க்கிற எதுவும் இல்லை, ஆனா நீ எதிர்பார்க்காத இயேசுவை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த அதிகாரத்துல பார்க்கும்போது, 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாய் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல இப்ப என்ன நடக்குது, பேதுருவையும் யோவானையும் அவங்க சிறைப்படுத்தி கொண்டு போயிடுற ஒரு சூழ்நிலையை பார்க்க. ஏன்னா அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. அப்ப விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறதை பார்க்க முடிகிறது, சதுசேயர்கள் எழும்புறதை பார்க்க முடிகிறது. அப்ப என்ன தெரியுமா நடக்குது, 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாருங்க. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க பேதுருவுக்கும் யோவானுக்கும் சிக்கல்கள் வருகிறது. யார் மூலமாய் வருகிறது என்றால், நீங்க 27ஆம் வசனத்தை ஒரு விஷயம் நீங்க படிங்க. 27. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். பாருங்க, யார் யாரு? ஏரோதும் பொந்து பிலாத்தும் என்ன பண்றாங்க, இயேசுவுக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடுறாங்க. அப்ப ஒரு நடுக்கம் புடுங்குற நடுக்கம் ஜனங்களுக்குள்ளாக வருகிறது. அவங்க விடுதலையாய் சுவிசேஷம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். இப்ப நம்ம ஜெபித்தோம் பார்த்தீங்களா, இந்த மதமாற்ற தடை சட்டங்களுக்காக நம்ம ஜெபித்தோம் பார்த்தீங்களா, அதே காட்டிலும் மோசமான சூழ்நிலைகள், அதை காட்டிலும் நெருக்கடியான சூழ்நிலைகள். அப்படி இருக்கக்கூடியதான சூழ்நிலையில அப்பதான் என்ன பண்றாங்க, விசுவாச ஜனங்கள் இணைந்து ஜெபிக்க தொடங்குறாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது, 31ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஏரோது இருக்கட்டும், பொந்து பிலாத், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போது தைரியமா என்ன பண்ண தொடங்கினாங்க, அவங்க பேச தொடங்கினாங்க, தேவ வசனத்தை பேச தொடங்கினாங்க. அப்ப பாருங்க, நம்முடைய நாட்கள்லையும் சரி, அப்போஸ்தலருடைய நாட்களையும் சரி, பிரச்சனைகள், போராட்டங்கள் பிசாசின் மூலமாய் தேவ ராஜ்யத்தின் மூலமாய் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சமயத்துல, இந்த சூழ்நிலையில சபை ஜெபிக்காமல் போகுமே ஆகில் ஒருபோதும் நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்கவே முடியாது. அப்ப இங்க தெளிவாய் போட்டிருக்கு. நீங்க ஆங்கில வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா, பிலீவர்ஸ், விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஜெபத்தை செய்ய தொடங்கினாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். 5ஆம் அதிகாரத்துல, தேங்க் யூ ஜீசஸ், 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாச உள்ளவர்கள் ஆகி. 5ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னா, அதாவது அனனியா, அதே போல சபீரா, அவங்களுடைய காரியங்கள், சம்பவங்கள் நடக்கிறது. இதன் மூலமாய் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். இந்த பயம், அதாவது போன அதிகாரத்துல பார்த்த பயம், அரசாங்கம் என்ன செய்துவிடும், ஆட்சியாளர்கள் என்ன செய்துடுவாங்க, சுவிசேஷத்தை சொன்னா, தேவனுடைய வசனத்தை சொன்னா என்ன செய்து விடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனா இந்த 5ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது, தேவனுடைய ஒரு பயம் ஜனங்களை ஆட்கொள்ளுகிறது. ஏன்னா கணவன் மனைவி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பண்றாங்க, பொய் சொல்றாங்க. பொய் சொன்னோடனே ஒரு பயம், மரணம் உண்டானது. அந்த மரணத்தினால தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன ஆயிடுச்சா, ஜனங்கள் மத்தியில் அதிகமாய் பெருகிடுச்சு. இப்ப இதன் விளைவுல என்ன தெரியுமா ஆகுது, தேவ பயம் அதிகமாய் பெருகினதுனால
15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலிலும் கட்டில்களின் மேலிலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த தேவனுக்குரிய பயம் ஜனங்களை பிடிக்கும் பொழுது நிழல் பட்டாலே சுகம் உண்டாகும். நிழல் பட்டோனே சுகம், நிழல் பட்டோனே விடுதலை உண்டாகும். திரளான ஜனங்கள் பிணியாளிகள் அசுத்த வல்லமைகளால அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்டவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்களாம்? குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, குணமாக்கப்பட்டார்கள். அப்ப எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? நம்முடைய நிழல் படும் பொழுது அப்போஸ்தலர் நாட்கள் போல ஆண்டவர் சுகத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அப்ப நம்முடைய நாட்கள் அது நடக்க வேண்டும். அப்ப அதற்கு பின்னாடி அவங்க என்ன செய்தாங்க? தேவ பயம் அதிகமா இருந்தது, அதிகமாய் ஜெபித்தாங்க. ஜெபம் அவங்களுக்குள்ள அதிகமாய் ஜெபத்துல தரித்திருந்தாங்க. அதனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாட்கள்ல அதிகமாய் நடந்தது. அற்புதங்கள் மூலமாய் அடையாளங்கள் மூலமாய் தேவன் செயல்பட்டார். இப்ப 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சீஷர்களுடைய தொகை அதிகமாய் பெருகிவிட்டது. தேவன் அதிகமாய் அற்புதங்களை அடையாளங்களை நிழல்பட்டு இப்படி சுகவீனமா இருக்கிறவங்க, பிசாசின பிடியில் அகப்பட்டவங்க, இவங்க எல்லாம் அதிகமாய் சுகமாக்கப்பட்ட உடனே பாருங்க 6ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல பாருங்க, அந்நாட்களில சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இப்ப என்ன நடக்குது? ஜனத்தொகை, சீஷர்களின் தொகையும் பெருகிருச்சு, ஜனங்களினுடைய தொகையும் அதிகமாகி பெருகிவிட்டது. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, நாங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லுவோமா, இல்ல பந்தி விசாரிப்புல போய் நாங்க சாப்பாடை பரிமாறிக்கிட்டு இருக்க முடியுமா? அல்லேலூயா. இந்த சாப்பாடு பரிமாற விஷயத்துல நம்முடைய நாட்கள்ல மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்து என்னதான் பிரச்சனையா தான் இருந்திருக்கு. எனக்கு நீ என்ன பண்ணல, சாப்பாடு ஒழுங்கா வைக்கல, எனக்கு நீ 2 துண்டு கம்மியா வச்சுட்ட. இந்த பிரச்சனைகள் இப்ப இல்ல, சீஷர்களுடைய நாட்கள்ல அப்போஸ்தலருடைய நாட்கள்ல இருந்தே இருந்திருக்கிறது. 1ஆம் வசனத்துல கடைசியா முறுமுறுப்பு, அவங்களுக்கு முறுமுறுப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இதற்கு என்ன செய்தாங்க? உடனே ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 4ஆம் வசனத்துல பாருங்க, நாங்களோ ஜெபம் பண்ணிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். நாங்க ஜெபத்தை விட்டுட்டு நாங்க இந்த பந்தி விசாரிப்பு வேலை எல்லாம் எங்களுக்கு சரி வராது. நாங்க ஜெபிப்போம், தேவனுடைய வசனத்தை சொல்லுவோம். இந்த பந்தி விசாரிப்புக்கு நீங்க வேற யாராவது போடுங்க, வேற ஆட்களை போடுங்க. அப்படி யார தெரியுமா போடுறாங்க? வாசிங்க, தொடர்ச்சி வாசிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய தேவானையும் பிலிப்பையும் பந்தி விசாரிப்புக்கு எப்படிப்பட்ட ஆளை போடுறாங்க? விசுவாசமும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாகிய ஸ்தேவானை போடுறாங்க. ஏதோ வந்தவன் போனவன் எல்லாம் போடல. பரிசுத்த ஆவியனால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனை எதுக்கு போடுறாங்க? பந்தி விசாரிப்புக்கு. பந்தி விசாரிப்புக்கு போடுறாங்க. இத இந்த ஆட்களை நியமிக்கிறது மாத்திரம் இல்லாம 6ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போ ஒரு பந்தி விசாரிப்புக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்றது கூட எப்படிதான் செய்யறாங்க? ஜெபம் பண்ணி தான் செலக்ட் பண்றாங்க. அவன் முன்னாடி பார்த்தோம், அது கூட ஏசப்பா கூட இருக்கிற சீஷர்ல ஒருத்தர் மரித்துட்டாருன்னு இன்னொருத்தர் தெரிந்தெடுத்தாங்க. 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஆனா இது பந்தி விசாரிப்பு தானே, இதுல ஜெபம் தேவையா? பாருங்க எவ்வளவு முக்கியமான ஜெபத்தை அவங்க செய்திருக்கிறாங்க பாருங்க. இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப முதல் இரத்த சாட்சியா யார் தான் மரிக்கிறார்? இதே ஸ்தேவான் தான். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பிறகு முதல் இரத்த சாட்சியாய்
இயேசு கிறிஸ்து ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரிக்கிறாரோட அவரை கொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை கொன்றாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு கொல்லப்பட்டவர் ஸ்தேவான். அப்ப பரிசுத்த ஆவியினால வல்லமையினால நிரப்பப்பட்ட ஸ்தேவான் பந்தி விசாரிப்புல போடப்படுறார். 7ஆம் அதிகாரத்துல, அடுத்த 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் முழுக்க முழுக்க தன்னுடைய சுவிசேஷத்தை தன்னை கொல்ல போகிற ஜனங்கள் மத்தியில சொல்ற. தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரியும், கல்லெறிந்து கொல்ல போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஆதியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு ஒரு தெய்வீக சுவிசேஷத்தை 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுக்க அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எப்படியெல்லாம் வனாந்தரத்துல தேவன் உங்களை வழிநடத்தி வந்தார். யூத ஜனங்களுக்கு அவருடைய மெய்யான சுவிசேஷம், நீங்க ஏன் அவரை சேவிக்கல, நீங்க ஏன் அவரை விட்டு போயிட்டீங்க? அருமையாய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ற. நீங்க வணங்கா கணத்துள்ள ஜனங்களா இருக்கிறீங்க அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க வாசிக்க முடியும். 7ஆம் அதிகாரம் 51 இருந்து தொடர்ச்சியா வாசிக்க முடியும். நீங்க இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணீங்க பாருங்க. 51, 52 மட்டும் வாசிப்போம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளால் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். இயேசுவை கொலை செய்த பாவிகள் நீங்க, தெள்ள தெளிவா சொல்ற. அப்ப உடனே அவங்க கோபம் அடைந்து என்ன ஆகுறது? உடனே 54ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பாருங்க, நீங்க தாண்டா இயேசுவை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே சும்மா இருப்பாங்களா? பல்ல கடித்துக்கிட்டு கல் எடுத்துட்டு அடிக்க வர்றாங்க. உடனே என்ன உண்டாகுது? என்ன செய்யறாரு பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். எல்லா சுவிசேஷத்தையும் சொல்லிட்டு உடனே பரத்துக்கு நேராய் தன் கண்களை நோக்கி வானத்துல பார்க்கிறப்ப வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறதை ஸ்தேவான் பார்க்கிறாரு. இங்க உடனே அவங்க கல்களை எடுத்து, கல்கள்னா நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்ன கல்கள் கிடையாது, பெரிய 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 கல்களை வைத்துதான் அடிப்பாங்க. அப்படி பெரிய பெரிய 59ஆம் வசனத்துல பார்க்கிறோம் என்ன செய்யறாங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். இது யார் செய்த ஜெபங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்தார். ஆண்டவரே, இவர்கள் என்ன செய்கிறது என்று அறியாது செய்கிறார்கள். இப்ப அதே ஜெபத்தை சிலுவையில செய்த அதே ஜெபத்தை ஸ்தேவான் நீங்க என்ன பண்றாரு? முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்ன பண்ணாதீங்க, சுமத்தாதே. நமக்கு ஒருத்தர் நம்மளை பேசிட்டாலே திரும்ப பேசாட்டி நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நம்மளை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாலே அவங்களுக்கு விரோதமாகவோ அவங்களுக்கு எதிராகவோ எதை செய்யலான்னு நம்ம மனசு என்ன பண்ணுது? சுற்றி கொண்டு தெரியுது. அப்ப கல்லெறிந்து கொள்ளும் பொழுது, தன் ஜீவனை எடுக்கும் பொழுது, இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்துதான் அன்பு. இந்த அன்பை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப ஸ்தேவானுக்குள்ள அந்த அன்பு இருந்தது. அவ ஸ்தேவான் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்னை கல்லெறிந்து கொள்றாங்க, இந்த பாவத்தை என்ன பண்ணிடாதீங்க, அவர்கள் மேல சுமத்தாதே. இப்ப சமீபத்துல அமெரிக்காவில் இறந்து போனார் பார்த்தீங்களா, சுவிசேஷகர் சார்லி கிரீக் இறந்து போனார் பார்த்தீங்களா. அவர் மனைவி அவருடைய அந்த அடக்கத்துல சொன்ன காரியம், என் கணவரை சுட்ட அந்த சிறுவனை, அந்த வாலிபனை நான் என்ன பண்றேன்? நான் மனதார மன்னிக்கிறேன். அதுதாங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்துதான் நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததான் அந்த தெய்வீக ஸ்பாவம் ஸ்தேவானுக்குள்ள இருந்தது. அதை முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஒருபோதும் இந்த பாவத்தை அவங்க மேல என்ன பண்ணிடாதீங்க, சுமத்திராதீங்க. அல்லேலூயா. உடனே இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான்னு வாசிக்கிறேன். உடனே அவருடைய ஜீவன் அவரை விட்டு போனது என்று பார்க்கும்.
அல்லேலூயா. அடுத்து 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய இந்த மரணத்துக்கு பிறகு சபை கடுமையான உபத்திரவத்துக்குள்ளா போகுது. இதை யார் செய்யறா? சவுல். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். எல்லாம் சிதறடிச்சு போயிட்டாங்க. இந்த ஸ்தேவானுடைய மரணம் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஒரு தடை மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய அசைவு, ஒரு பெரிய நிழல்பட்டு சுகம். என்ன பெரிய தலைவர்கள் ஏரோதா இருந்தாலும் பொந்து பிளாத்தா இருந்தாலும் அவங்களுக்கு பயப்படல, விசுவாசிகள் பயப்படல, தைரியமா ஜெபம் பண்றாங்க, திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிழல் பட்டவனே சுகம், தேவ பயம் ஆட்கொள்ளுகிறது. இப்படி தொடர்ச்சியாய் நடந்ததுக்கு பிறகு இப்ப ஸ்தேவான் இப்படி கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஜனங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. ஜனங்கள் சிதறடிக்கப்படுறாங்க. சிதறடிக்கப்பட்டு எங்க போறாங்க? இப்ப நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எருசலேம், ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். எருசலேம்ல மேல் வீட்டு அறையில இருந்து தான் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாய் சம்பவங்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப முதலா என்ன ஆகுது? இப்ப யூதேயா சமாரியா தேசங்கள்ல என்ன ஆகுறாங்க? சிதறடிக்கப்படுகிறாங்க. இந்த சிதறடிக்கப்படுகிறதுக்கு பார்த்தீங்களா, இது ஆண்டவருடைய தெய்வீக நோக்கம். ஏன் தெய்வீக நோக்கம்? 1:8 ஆண்டவர் என்ன சொன்னாரு? எருசலேம்ல, யூதேயாவுல, சமாரியாவுல சீஷர்கள் இந்த எருசலேமுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இந்த உபத்திரவத்தின் மூலமாக, இந்த சிதறடிப்பின் மூலமாக இப்ப ஆண்டவரை அறிந்ததான ஜனங்கள் எங்க போகிறாங்க? யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் சிதறடிக்கப்படுறாங்க. இப்படி சிதறடிக்கப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம தொடர்ச்சியாய் நம்ம இந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது தெரியும். இந்த சிதறடிக்கப்பட்டவங்க அவங்க சும்மா இருக்கல, யூதேயாவுல சமாரியாவுல தேவனுடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த 8ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாருங்க, இப்ப 15ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது புது ஜனங்கள் அங்க இந்த ஒரு பெரிய ஒரு இதுக்கு அப்புறம், ஒரு சிதறடிப்புக்கு அப்புறம் மீண்டும் அங்க ஆண்டவர் புதிய ஜனங்கள் 14 பாருங்களேன். 14 சமாரியார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார். இப்ப எருசலேம்ல இருந்து தேவ வசனம் எங்க போகுது? சமாரியாவுக்கு போகுது. அல்லேலூயா. சமாரியா என்பது இஸ்ரேல்களுக்கு விரோதி தேசம். சமாரியர்கள் ஒருபோதும் இஸ்ரேல்களுக்கு ஆதரவாகி செயல்பட மாட்டாங்க. ஏன் நல்ல சமாரியன் என்று தேவன் சொல்றாரு? ஏன் நல்ல சமாரியன்? ஒரு ஓமையை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு சமாரியன், எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சமாரியன் கூட அங்க ரோட்ல கிடந்த கொலையூருமாய் கிடந்த அந்த மனுஷனை எதிரியிலிருந்து வந்த அந்த சமாரியன் என்ன பண்ணா? அவன் தூக்கி எடுத்து அவன் ஆட்சி தேய்ச்சி அவன் இது பண்ணான். அப்ப எதிரிகளாய் பார்க்கப்பட்டவர்கள் சமாரியர்கள். அப்ப இப்ப வேத வசனம் சமாரியாவுக்கு போகவே இல்லை. ஏசப்பா நாட்கள்ல கூட போகல. ஆனா இப்ப என்ன செய்யுது? இந்த சிதறடிக்கப்பட்டதுக்கு பிறகு சமாரியர்கள் அங்க தேவ வார்த்தை அங்க சிதறடிக்கப்பட்ட பிறகு சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துல அனுப்பினார். இப்ப அனுப்பினது பிறகுதான் நம்ம இப்ப வாசித்த வசனங்கள், எத்தனை வசனங்களை வாசித்தோம்? 16-17 வாசித்தோம். அங்க என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி ஞானஸ்தானங்களை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்ப அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. இவ பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில் இருந்து சமாரியா வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அபரிதமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாய் அவருடைய தெய்வீக திட்டத்தை, அவருடைய தெய்வீக நோக்கத்தை எப்படி சுவிசேஷம் கடந்து செல்லுது பாருங்க. இப்படி கடந்து சென்றதான்
நம்முடைய தமிழ்நாடு முதற்கொண்டு இந்த தெய்வீக சுவிசேஷம் வந்திருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை முதற்கொண்டு இந்த தெய்வீக சுவிசேஷம் என்ன இருக்கிறது, நம்ம மத்தியில கடந்து வந்து சென்றிருக்கிறது. இப்ப ஆண்டவர் என்ன குறிவைக்கிறாரு, என்னுடைய ஜனங்களை சிதறடித்த கடுமையான உபத்திரவத்துக்குள்ள தள்ளினதான மனுஷனே நான் பிடிக்கிறேன், அவன் மூலமாய் புறஜாதிகளுக்கு ஒரு வெளிச்சமாக, புறஜாதி இருளில் இருக்கிற புறஜாதிகளுக்கு ஒரு வெளிச்சத்தின் ஒளியாக யாரை பிடிக்கிறார், ஆண்டவர் சவுலை பிடிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சவுலோடு முகமுகமாய் தரிசனமாகிறார். சவுலே 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை. அல்லேலூயா. அப்ப தொடர்ச்சியாய் நம்ம படிக்கும் பொழுது 9ஆம் வசனத்துல பாருங்க, 9ஆம் வசனத்துல அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் இருந்தான், புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு, ஒரு மனிதனுடைய ஆண்டவர் மாத்திட்டாரு, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா, அவன் ஜெபம் பண்ண தொடங்கிடுவான். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனமாற்றம், அவனுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி 9ஆம் வசனத்துல, அதாவது 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க என்ன நடக்குது பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிய ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்கள் நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் அவன் நிறுத்தவில்லை, தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு. சடதியாய் ஆண்டவர் இடைபடுகிறார். அப்ப நமக்குள்ள தேவன் வந்துட்டாலே, நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டு பண்ணாலே, முதலாவது ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்னா, தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பான். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலான பவுல், ஆண்டவரே சொல்றாரு, அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான். 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் நேர்த்தெரு என்கிறப்பட்ட தெருவுக்கு போ, அங்க அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்துல அவர் ஞானஸ்தானம் பெறுகிறார். தொடர்ச்சியாய் அவர் சமீப நாட்களுக்குள்ள, ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளாகவே நீங்க 20ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தான். யாருங்க? ஸ்தேவான கொல்வதற்கு சம்மதித்தவன். தேவ ஆலயங்கள்ல உள்ள கிறிஸ்தவர்களை, முக்கியமாய் ஆண்டவரை சேவித்து வந்ததான சீஷர்களை, ஜனங்களை சிறைபிடித்தவன், அவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவன். இப்ப தாமதமின்றி, அந்த வார்த்தை ஆண்டவர் தெளிவாய் போட்டிருக்கிறார் பாரு, தாமதமின்றி, எந்த ஒரு தாமதம் இல்ல, நான் இப்பதானே நான் இவ்வளோ நாள் நேத்திக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நேத்திக்கு வரைக்கும் விரோதமாய் செயல்பட்டுட்டு அடுத்த நாளே நான் எப்படி என்று ஒரு காரியம் நினைக்காம பாருங்க, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அல்லேலூயா. அப்ப தேவ ஆலயங்கள்ல போய் பிரசங்கித்தான். 21ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம் உண்டாகிறது. கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி, அங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா, இவன் தானே நம்மளை துன்புறுத்தினவன், இவன் தானே நம்மளை எதிர் செய்தவன். ஆனா பாருங்க, இந்த மனிதனின் மூலமாய் தான் தொடர்ந்து மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். 9ஆம் அதிகாரத்திலிருந்து. அப்ப 40ஆம் வசனத்துக்கு பாருங்க. 40ஆம் வசனத்துல, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திருப்பி
தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு புறம் எழும்பின பொழுது, இங்க அதே சமயத்துல சமாரியாவுல அனுப்பப்பட்டதான பேதுருவும் யோவானும் அவங்க யோப்பாவுல 36 பார்க்கலாம். யோப்பாவுல அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? 36ஆம் வசனத்துல யோப்பா என்ற தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அங்க என்ன செய்யறாங்க? தேவனுக்காக, சுகவீனமா இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி தலித்தாவி என்ன பண்ண, எழும்பிது என்று சொல்லி 40ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அற்புதங்களை, அடையாளங்களை அவங்க செய்கிறாங்க. அல்லேலூயா. நான் இந்த 10ஆம் அதிகாரத்தோடு முடிக்க விரும்புகிறேன். மீறி நம்ம மற்ற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு அதிகாரிகளிலும் ஒரு சில ஜபங்களை தொடர்ச்சியாய் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் முதல் புறஜாதியை பிடிக்கிறார். இப்ப பார்த்த வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே யூதர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும் யூதன், அதே போல பேதுருவா இருக்கட்டும் யூதர்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு புறஜாதியை பிடிக்கிறார். இந்த புறஜாதி தான் யாரு? கொர்நேலியு. அல்லேலூயா. இந்த கொர்நேலியு என்னதான் ஒரு புறஜாதி மனுஷனா இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் 4ஆம் வசனத்துல பாருங்க, 2ஆம் வசனத்தினோட வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், தேவனுக்கு பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு புறஜாதி மனுஷன் தான் பாருங்க, உங்களையும் என்னையும் போல ஒரு புறஜாதி. ஆனா என்ன செய்து கொண்டிருந்தானா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. திரும்பி 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. பாருங்க, நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய விண்ணப்பங்கள் ஒரு நாளும் வெறுமையாய் போவதே கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு நாளும் அவர் ஜெபத்தை கேட்டுட்டு போற தேவன் அல்ல, அவர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன பார்க்கிறோம்? ஒரு புறஜாதியான மனுஷன் இடைவிடாமல் தேவனை தேடுறான், ஜெபம் பண்றான். அப்ப உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னதியிலே வந்து எட்டின. அல்லேலூயா. இதன் மூலமாய் 9ஆம் வசனத்தை திருப்பி பாருங்க. 9ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? மறுநாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். கொர்நேலியு இங்க ஒரு புறம் ஜெபித்து கொண்டிருக்கிறார், ஒரு புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேதுருடைய இருதயத்தை அங்க மாற்றுகிறார். 9ஆம் வசனத்துல பாருங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். முன்னாடி 3ஆம் அதிகாரத்துல ஒரு மணி நேரம் பார்த்தோம். 9ஆம் மணி நேரத்துல தேவாலயத்துக்கு போனாங்கன்னு பார்த்தோம். இப்ப 6ஆம் மணி நேரத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? தேவாலயம், அதாவது அதாவது மாடியில, வீட்டு மேல அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய ஒரு தரிசனம் வருகிறது. தேவன் தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக நம்மளோடு இடைப்படுவார். அப்ப இதே போல இங்க நடக்கிறது. என்ன சொல்றார் ஆண்டவர்? 11 இருந்து வாசிங்க. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டு இருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்ப இந்த வசனத்துக்கு, இந்த சொப்பனத்திற்கு, இந்த தரிசனத்திற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சகல மிருக ஜீவன்களை காட்டுகிறார், ஊரும் பிராணிகளை காட்டுகிறார். அப்ப எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுலாமா? ஆடு, மாடு, பன்னி, கழுத, குதிரை எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுலாமா? ஏன்னா ஆண்டவர் சொல்ற அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? உண்டாயிருந்தது பார்த்தோம். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்ற? சாப்பாட்டை பத்தி பேசுறாரு. ஆண்டவர் என்ன சாப்பாட்டை பத்தி ஆண்டவர் அடித்து புசின்னு சொல்றாரு, மிருக ஜீவன்களை காட்டுறாரு. ஒருவேளை வேலையில லேவி ராமத்துல சொன்னதான விளக்கப்பட்ட உணவுகளை இங்க ஆண்டவர் சாப்பிட சொல்றாரா? விளக்கப்பட்ட அசுத்தமான மிருக ஜீவன்களை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதற்கு ஆண்டவர் இங்க இந்த சொப்பனத்தின் மூலமாய் நீ சகல மிருக ஜீவன் என்ன பண்ணலாம்? நீ சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் சொல்றாரா?
இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்ல வர்ற காரியம், நீ ஒரு யூதன், இப்ப நான் புறஜாதிகள் மத்தியில என்னுடைய நாமத்தை நான் என்ன பண்ண போறேன், நான் பெரிதாய் விளங்க செய்ய போகிறேன். புறஜாதிகளும் என்னை அறிந்து கொள்ள போகிறாங்க. அப்ப நீ யூதனுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளின் இப்போ என்ன பண்ணு, சேர்த்து கொண்டு அவர்கள் மத்தியிலும் ஊழியத்தை துவங்கு. புறஜாதிகள் மத்தியிலும் போய் கொர்நேலியு வீட்டுக்கு போ. கொர்நேலியு அப்ப ஆண்டவர் தொடர்ச்சியா நீங்க வாசிக்கும் போது 15ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. நான் என் ரத்தத்தை சிந்தி சகல ஜனங்களின் பாவத்தை கழுவி நான் சுத்தமாக்கி இருக்கிறேன். நான் சுத்தமாக்கின என் ஜனத்தை நீ அசுத்தம் என்று என்ன பண்ணாத, தீட்டுப்படுத்தாத, நீ போ என்று ஆண்டவர் சொல்றார். உடனே 23ஆம் வசனத்துல என்ன உண்டாகிறது, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசரித்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டார். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவருடனே கூட போனாங்க. தொடர்ச்சியா வாசிங்க. மறுநாளிலே சிசாரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு உள்ளே 28 வாசிங்க. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியாருடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, அந்நிய ஜாதியினரோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டதா இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். தேவன் என்ன பண்ணினார், என்ன சொன்னாரு, அடித்து புசி சகல மிருக ராசிகளையும் காட்டி நீ என்ன பண்ண, இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லாத. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, யூத ஜனத்திலிருந்து புறஜாதிகளுக்குள்ள சகல ஜனங்களும் ஆண்டவரைக்கு ஆளுடைய சுவிசேஷம் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் இந்த கொர்நேலியு மூலமாக பேதுருவையும் மாற்றுகிறார், கொர்நேலியுவையும் மாற்றுகிறார். பேதுருவுக்கு என்ன மாற்றம் உண்டாகிறது, யூதனுக்கு மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அவர் சுவிசேஷம் சொல்லுவதிலிருந்து புறஜாதிகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே போல முதல் புறஜாதியாகிய கொர்நேலியும் ஆண்டவரை ஏற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதன் முடிவு என்ன தெரியுமா, இதன் நிறைவு என்ன தெரியுமா ஆகுது, இதன் நிறைவு 44ஆம் வசனத்துல பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் மேல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் ஒரு புறஜாதி கூட கிடையாது, எல்லாருமே யூதர்கள். ஆனா இந்த 10ஆம் அதிகாரம் கடைசியில பார்க்கிறோம் என்ன நடக்குது, விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள் என்ன சொல்றாங்க, புறஜாதிகள் மத்தியில யார் இறங்கி இருக்கிறா, இப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சு. பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலையும் பொழியப்பட்டது. அல்லேலூயா. இந்த புறஜாதிகள் மேல இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் யூதர்களா, நீங்க நம்ம யூதர்களா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் நடந்த இந்த காரியத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட பரிசுத்த ஆவியானவரின் துணை மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இதே போல நம்ம தொடர்ச்சியாய் வருகிற நாட்களை தியானிப்போம். 11ஆம் அதிகாரத்தில் இதே போல ஒவ்வொரு ஜபங்களிலும் ஒவ்வொரு அற்புதங்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலருடைய காலங்கள்ல ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பி நின்று, தகப்பனே இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தகப்பனே தேவ ஊழியர்கள், தேவனுடைய சீஷர்கள், தேவ மனிதர்கள் ஆண்டவரே ஜபத்தை மாத்திரம் கொண்டு ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த காரியங்களை, அற்புதங்கள், அடையாளங்களை
ஆண்டவரை செய்ததை பார்க்கிறோம். புறஜாதிகள் மத்தியில இப்படி உன்னதமான சுவிசேஷம் கடந்து செல்கிறதை பார்த்தோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்போஸ்தலர் நாட்களை போல ஆண்டவரே அவங்க ஜெபத்துல தரித்திருந்தார்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அதே போல எங்களுடைய வாழ்க்கை மாறுவதா இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ள நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே கால சூழ்நிலைகள் எல்லாம் எங்களை சாதகமாய் மாற்றித்தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.